ஸ்டோக்ஸோடைய போராட்டமும் வீண் போகல, ஜடேஜாவினுடைய போர்க்குணமும் வீண் போகல. ஆனா இந்திய அணி இங்கிலாந்து கிட்ட 22 ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைந்திருக்கிறது. இப்படி தோல்வி அடைவதற்கு பல காரணங்களை இந்தியாவினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் அடுக்கி இருக்கிறார்கள். ஆனா பும்ரா இருந்தே நீங்க தோல்விதான் அடைஞ்சிருக்கிறீங்க 2 கிரிக்கெட் போட்டிகளிலுமே. ஆனா பும்ரா இல்லாமல் 2வது டெஸ்ட் போட்டியில வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு பும்ராவை விமர்சனம் செய்திருக்கிறார்கள், கிண்டல் அடித்திருக்கிறார்கள் முன்னாள் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்கள். அதுவும் இல்லாம நீங்க எதையெல்லாம் காலப்போக்கில், அதாவது 4வது டெஸ்டுக்கும் 5வது டெஸ்டுக்கும் சரி செய்ய வேண்டும் என்று அவர்களே அந்த இடத்துல சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அப்படி என்னதான் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில 2-1 என்ற கணக்குல இந்த இடத்துல இங்கிலாந்து அணி முன்னிலை வகிக்கிறது. ஜடேஜாவினுடைய போராட்டம் எப்படி இருந்ததோ அதே போலதான் ஸ்டோக்ஸினுடைய போராட்டமும் இருந்தது. இதை எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல நாம இந்தியான்றதுனால ஜடேஜா, சிராஜ், பும்ரா இவர்களுடைய போராட்டத்தை மட்டும் நாம பெருசா எடுத்துக்க கூடாது. கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் கேம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜென்டில்மேன் கேம்ல ஸ்டோக்ஸினுடைய பகுதியும் மிகப்பெரிய ஒரு பங்கு தான். 2019 ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக 357 தான் இலக்கா கொடுத்திருப்பாங்க. 286க்கு 9 விக்கெட் விழுந்திருக்கும். ஜாக் லீச்சோட சேர்ந்து ஸ்டோக்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 135 ரன்களை சேர்த்திருப்பார். ஸ்டோக்ஸினுடைய வெறியாட்டம் அந்த இடத்துல இருந்திருக்கும். ஆனா வந்தா மசுரு, அதாவது போனா போகட்டும்ன்ற மாதிரி தான் அவருடைய ஆட்டம் இருந்தது. 6-4 அடிச்சு நொறுக்கி இருப்பாரு. கடைசி 9வது விக்கெட்ல 1 விக்கெட் மீதம் இருக்கும் பொழுது இவ்வளவு அடி அடிச்சு அந்த போட்டியை வென்றெடுத்திருப்பார். இப்படிப்பட்ட குணம் கொண்ட ஒரு கேப்டன் இந்தியா, அதாவது இங்கிலாந்துல கிடையவே கிடையாது இதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் கேப்டன் மைக்கேல் வேகனோ, நாசிர் ஹுசைனோ தன்னுடைய கமெண்ட்ரியிலே வெளிப்படுத்தி இருந்தார்கள். இது உண்மைதான். அவருடைய போர்க்கொண்ட குணம் ஒரு நேரத்திலுமே ஓய்வடையவில்லை. களத்துல தோல்வியோ வெற்றியோ கடைசி வரைக்கும் முழுமூச்சா போராடக்கூடிய ஒரு குணம் அவர்கிட்ட இருக்கு. அந்த வகையில தான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, கடைசி வரைக்கும் களத்துல துடிப்போட இருந்திருக்கிறாரு. 20 ஓவர்களை வீசி இருக்கிறாரு. ஒரே ஸ்பெல்ல 11 ஓவர்களை வீசி இருக்கிறார். ஆனா ஸ்டோக்ஸ் அவர்கள் இந்த இடத்துல பேட்டிங், ஃபீல்டிங், போலிங் சொல்லக்கூடிய 3 விதத்திலையுமே 3 ஃபார்மட்லயுமே செமையா பண்ணி இருந்தாரு. இதன் மூலமாக தான் ஒரு பக்கம் 387 மட்டும் தான் 2 பேருமே முதல் இன்னிங்ஸ்ல அடிச்சாங்க. 376 இருக்கும் பொழுது 6 விக்கெட் மட்டும் தான் இருந்தது இந்தியாவது முதல் இன்னிங்ஸ்ல. அங்கிருந்து கரெக்டா 387 அடிப்பதற்குள் 11 ரன்னுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். இந்த 4 விக்கெட் போச்சுல, இந்த இடத்துல 387 மட்டும் தான் அடிச்சாங்கல்ல, இதுவே மிகப்பெரிய ஒரு தவறு தான். இந்த இடத்துல விடாப்பிடியாக ஓவர்களை வீசி விக்கெட்டை எடுத்ததும் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அதுவும் இல்லாம ரிஷப் பண்டினுடைய ரன் அவுட் இந்த இடத்துல தேவைப்பட்டது. பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் போலிங்கை போட்டுட்டு உடனே போயிட்டு ஃபீல்டிங் நின்று அந்த இடத்துல த்ரோ பண்ணி ரிஷப் பண்டை ரன் அவுட் பண்ணி இருப்பாரு. இந்த ரன் அவுட் மூலமாக 387 என்பது 425 மாறி இருக்கும். அதே மாதிரி 193 ரன் இலக்க கொடுத்ததுக்கு பதிலா 120 தான் கிடைச்சிருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஜோ ரூட்டும் சரி, பென் ஸ்டோக்ஸும் சரி, 2 பேரும் இணைந்து 67 ரன்களை பார்ட்னர்ஷிப்பா அடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னு சேரலாம், கண்டிப்பா 193 இலக்கெல்லாம் கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டாங்க. 120 மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் எல்லா விதத்திலுமே ஸ்டோக்ஸ் அவர்கள் சிறந்து விளங்கினார். ஆகையான காரணத்தினால முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சொல்லக்கூடாது, முன்னாள் இங்கிலாந்தினுடைய கேப்டன்களே அவரை பாராட்டி இருக்கிறார்கள். அதை தான் சொல்றாங்க, தோல்வியே ஒப்புக்கொள்ளாத ஒரு கேப்டன்னா அது ஸ்டோக்ஸ் மட்டும்தான். ஸ்டோக்ஸ் உடைய அணி பாத்தீங்கன்னா ரசிக்கத்தக்க வகையில தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லார்ட்ஸ் மைதானத்துல 5ஆம் நாள் ஆட்டத்துல எப்படி சூடு பிடித்தது ஆட்டம், எவ்வளவு ரசிகர் கோஷம், இந்தியான்னு கத்தக்கூடிய கோஷம். இன்னொரு பக்கம் ஸ்டோக்ஸ் அவங்க நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கிளாப்ஸ் அடிச்சாங்க. எல்லா ரசிகர்களுமே பொங்கி எழுந்தார்கள். லார்ட்ஸ்ல இவ்வளவு கிரவுட், இவ்வளவு சவுண்ட் எழுந்தது ஆஷஸுக்கு அப்புறம் தற்பொழுது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கக்கூடிய ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபில மட்டும்தான். இப்படி நாம தொடர்ந்து ஸ்டோக்ஸ் உடைய பெருமைகளையும் ஜடேஜாவுடைய பெருமைகளை பேசி இருந்தாலும் இந்த இடத்துல நுணுக்கமாக இந்திய கிரிக்கெட் வீரர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் அதுல அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாங்க, தவறு என்னன்றதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஜடேஜாவை பாராட்டுறதுக்கு யாருமே தயங்கல. ஏன்னா அப்படிப்பட்டவர் தான். 80 டெஸ்ட், 200 ODI போட்டிகளை விளையாடி இந்த இடத்துல அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தின் மூலமாக மகேந்திர சிங் தோனி கிட்ட வேற இருந்திருக்கிறாரு. அவரே இந்த மாதிரி தான் டயர் ஓட்டி அந்த மேட்சை இழுத்துட்டு போயிட்டு கடைசியில வின் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட நிலைமையில தான் மீண்டும் ஜடேஜா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதை இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இவ்வளவு டெஸ்ட் போட்டிகள் அனுபவம் வாய்ந்த ஒரு வீரராக இருந்து கொண்டு இதை கூட செய்யலனா எப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஆட்டமும் இருந்தது. ஒரு பக்கம் விராட் கோலி ஓய்வு, ரோஹித் சர்மா ஓய்வு, அஸ்வின் ஓய்வு, ஆனா ஜடேஜா இன்னும் நிலைத்து கொண்டிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய வீரர்கள் 100 அடிச்சுட்டே வந்தாலும் இந்த லோவர் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஜடேஜா அப்பப்போ 50 அடிச்சாலும் நாம கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த 100 தான் நமக்கு பெருசா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல
5 பேர் சேர்ந்து ஒருத்தனை தூக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒருத்த 10 பேரை தூக்கி இருக்கிறானா இந்த நேரத்துல வெளிப்படுவான்ல, அவனுடைய உண்மையான திறமை வெளிப்படும்ல. அந்த வகையில தான் ஜடேஜா அவர்கள் 50 அடிச்சதுமே எல்லாருக்கும் பெருசா தெரிஞ்சது. 181 பால டாட் பண்ணி ஒரு பக்கம் டிஃபெண்ட் பண்ணி 61 ரன்களை மட்டும் தான் சேர்த்து இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த டிராவிட் மாதிரி ஆடி இருக்கிறாங்க சிராஜும் பும்ராவும் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி இருந்தாங்க. இந்த இடத்துல பும்ராவும் சிராஜும் இந்த மாதிரி ஆடுறப்போ ஏன் டாப் பேட்ஸ்மேன்களால இந்த மாதிரி ஆட முடியல, உங்களுடைய போராட்ட குணம் ஏன் வெளிப்படலன்னு சொல்லிட்டு இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் அனில் கும்ப்ளே, ரவி சாஸ்திரி எல்லாருமே கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இதுல முக்கியமா தினேஷ் கார்த்திக் அவர்கள் 3 தவறுகளை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இந்த இடத்துல எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, முதல் இன்னிங்ஸை விட்டுருங்க, இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு ஆளாச்சும் 20 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்கணும். KL ராகுலும் இன்னொரு பக்கம் ஜடேஜாவை தவிர்த்து வேற யாருமே அடிக்கல. KL ராகுல் 39 ரன், ஜடேஜா ஒரு 61 ரன் அடிச்சாரு. மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருமே 20 ரன்னுக்குள்ளாரவே அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங்கை குறை சொன்னாங்க. ஆனா தினேஷ் கார்த்திக் டிஃபரெண்டா முதல் இன்னிங்ஸ்ல நடக்கக்கூடிய 3 தவறுகளை நீங்கள் சரி செய்திருந்தால் கண்டிப்பா இன்னைக்கு இந்தியா வெற்றி பெற்றிருக்கும், கையில் இருந்திருக்கும். அப்படி என்ன சொன்னாருன்னு கேக்குறீங்களா? இந்த 387 அதாவது 376க்கு 6 விக்கெட் முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி. ஆனா 11 ரன்னுக்குள்ள 4 விக்கெட் இழந்தது முதல் தவறு. அதுக்கப்புறம் இரண்டாவது தவறா என்ன சொல்றாருன்னா, இந்த அதாவது எக்ஸ்ட்ராஸ் வந்து 63 ரன்களை 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து இந்திய அணி கொடுத்திருக்கிறது. அதுல இந்த இரண்டாவது இன்னிங்ஸ்ல பர்டிகுலரா ரூட் 40 அடிச்சிருக்காரு, ஸ்டோக்ஸ் 39 அடிச்சிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்தபட்ச ஒரு உயர்ந்த ரன்னை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உதிரி ரன் தான். 32 ரன்னை விட்டு கொடுத்திருக்கிறோம். மூன்றாவது தவறா எதை சொல்லி இருக்கிறாருன்னா, ஜேமி ஸ்மித் 5 ரன் இருக்கும் போதே எளிமையான கேட்ச கொடுத்திருப்பாரு. அந்த கேட்ச KL ராகுல் டிராப் பண்ணிருப்பாரு. இது மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜேமி ஸ்மித் அவர்கள் 51 ரன் அடிச்சிருப்பாரு. கூடவே ஒரு போலரா இருக்கக்கூடிய பிரைடன் கார்ஸ் அவர்கள் 56 ரன் சேர்த்திருப்பாங்க. இப்படி 2 பேருமே கீழ்வரிசையில இருக்கக்கூடியவர்கள், அதுவும் கீழ்வரிசை போலரா இருக்கக்கூடியவரை ஜோடி சேர்த்து 100 ரன்னுக்கு மேல பார்ட்னர்ஷிப் அடிச்சது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த 3 தவறுகளையும் சரி செய்திருந்தால் கண்டிப்பா இந்திய அணி வென்றிருக்கும். இந்த தவிர அடுத்து நடக்கக்கூடிய அந்த ட்ரஃபோர்ட் கிரவுண்ட்ல எடுத்துட்டு போக கூடாது. ஓல்டு ட்ரஃபோர்ட் கிரவுண்ட்ல தான் 4th டெஸ்ட் நடக்க போகுது. அந்த இடத்துல இந்த தவறெல்லாம் சரி செஞ்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் அவர்கள் சொல்லி இருந்தாலும் ஜடேஜாவை மனமாற வாழ்த்தி இருக்கிறார். இப்படி இந்திய வீரர்கள் மேட்சுக்குள்ளார இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி இதெல்லாம் சரி செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா இங்கிலாந்து வீரர்கள் டேவிட் லாயட்டும் ஜாஸ் பட்லரும் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்தியாவினுடைய தோல்விக்கு வாஷிங்டன் சுந்தர் வாய் விட்டதுதான். ஒரு பக்கம் டே 4ல வந்து 4 விக்கெட் எடுத்திருப்பாரு, 22 ரன்களை விட்டு கொடுத்து 12 ஓவர்களை வீசி. இதன் மூலமாக அடுத்த நாள் 5ஆம் நாள்ல 135 ரன் தேவை இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்றால். இன்னொரு பக்கம் இங்கிலாந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் 6 விக்கெட் எடுக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில வாஷிங்டன் சுந்தர் இவ்வளவு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா 4 விக்கெட்லாம் எடுத்தாச்சு, இந்த நம்பிக்கையில என்ன வேணாலும் பேசலாம்ல. அந்த வகையில் அவரு என்ன சொல்லிடுறாருன்னா, கண்டிப்பா நாங்க 5ஆம் நாள் ஆட்டத்துல லஞ்ச் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ கொஞ்ச நேரத்துல நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டுருக்காரு. உடனே அதற்கு வந்து பாத்தீங்கன்னா டேவிட் லாய்ட் மேட்ச் முடிஞ்சதுமே சொல்லியிருக்கிறாரு, வாஷிங்டன் சுந்தர் வாயில மட்டும் பேசக்கூடாது, உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்ல இருக்கணும். அதாவது நீங்க 4 விக்கெட் எடுத்தீங்க, ஆனா பேட்டிங்ல 4 பாலுக்கு 0 ரன் அடிச்சுட்டு வெளியே போயிட்டீங்களே, அதனால வாய் பேசக்கூடாது, தன்னுடைய திறமையை தான் வெளிப்படுத்த வேண்டும் டேவிட் லாய்ட் சொல்லியிருந்தாரு. ஜாஸ் பட்லர் அவர்கள் நான் இப்படி சொன்னாரான்னு சொல்லிட்டு போயிட்டு வீடியோவை பார்த்தா அவர் அதை தான் குறிப்பிடுறாரா இல்ல வேற ஏதோ சொல்ல வந்து அப்படி செஞ்சாரா, எப்படியோ சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இங்கிலாந்து வீரர்கள் இதை பார்த்திருப்பாங்க, அதனால கோபம் அடைந்திருப்பார்கள். ஏன்னா இவெல்லாம் இப்படி பேசுறான், வாய்ப்பு ஒரு பக்கம் வெளியே உட்கார வச்சிருந்தாங்க, வாய்ப்பு கிடைச்சது உள்ள வந்தவன் 4 விக்கெட்டை எடுத்துட்டு உடனே நாங்க லஞ்ச் முடிஞ்ச உடனே ஜெயிச்சிருவோம், இதை மட்டும் நாம பார்க்க கூடாது. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து தரப்புல துணை பயிற்சியாளர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்க கண்டிப்பா 1 ஹவருக்குள்ளார 6 விக்கெட்டை எடுப்போம்னு சொன்னது அதை மட்டும் எங்களை பொங்கி எட செய்யாதா அப்படின்னு கேட்டிருந்தாலும், இந்த இடத்துல மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய வீரர்கள் விவாதம் செய்து கொண்டே இருந்தால் இதெல்லாம் ஒரு காரணமாகாது. ஆனா உண்மையில் ஜாஸ் பட்லர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு ஆக்ரோஷமும் உத்வேகமும் வர காரணமாக இருந்தவரே வாஷிங்டன் சுந்தர் தான் சொல்லிட்டு முழு பழியை தூக்கி அவர் மேல போட்டிருக்காரு. ஆனா இந்த இடத்துல பேட்டிங்ல 2 இடத்துல 50 பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தா கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லா இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுடைய ஆலோசனையாக இருக்கிறது. அதுலயும் முக்கியமா நம்மளுடைய அசாருதீன் முன்னாள் கேப்டன், இந்தியாவுடைய கேப்டன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த இடத்துல ஒருத்தராச்சும் 2 பேராச்சும் 50 பார்ட்னர்ஷிப் அடிச்சிருக்கணும்பா, கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிருப்போம். ஜடேஜாவினுடைய ஆட்டம் வந்து மதிக்கத்தக்கது. சச்சின் அவர்களும் பாராட்டி இருந்தாரு, இங்கிலாந்தினுடைய ஸ்டோக்ஸ் அவர்களையும் பாராட்டி இருந்தார்கள். இதுல இறுதியா மைக்கேல் வேகன் வாய விடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு. என்னன்னா, பும்ரா இருக்கிறாரு, இருந்தப்ப 2 மேட்சுமே தோல்வி அடைஞ்சிட்டீங்க,
ஒருவேளை பும்ரா இருந்ததுனால மற்ற வீரர்கள் ஜொலிக்க தவறுகிறார்களா, இல்ல பும்ரா இல்லை என்றால் நாம தான் செயல்பட்டோம்னு அந்த இடத்துல சிறப்பா பண்றாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூடு கிளப்பி இருக்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு டெஸ்ட் விளையாடுறதுக்கே. ஏன்னு கேட்டா நியூசிலாந்து கிட்ட வாஷ் அவுட் ஆகி ஆஸ்திரேலியாவுடைய பார்டர் கவாஸ்கர் டிராஃபில தோல்வி அடைஞ்சு இதுக்கு மேல நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்துடன் டெஸ்ட் தொடர் ஆரம்பிக்கும் போது கேட்ச டிராப் பண்ணி தற்பொழுது என்னடானா யாருக்குமே நம்பிக்கை இல்லாத மாதிரி பேட்டிங்ல 193 தான் அடிக்கணும், ஒருத்தர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியாம நம்பிக்கை மொத்தமா போன மாதிரி தான் இந்திய அணி விளையாடுகிறதுன்னு சொல்லிட்டு முழு பழியை தூக்கி இந்திய அணி மேலேயே போட்டுட்டாரு. இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இன்னா இருந்தாலும் ஸ்டோக்ஸ் மாதிரி நம்பிக்கை வைக்க வேண்டும். இவர் ஆட்டத்தின் அதாவது டெஸ்ட் போட்டியினுடைய தருணங்களையே வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியவர், ஒற்றையாளாய் நின்று எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடியவர், களத்துல துடிப்புடன் இருக்கக்கூடியவர், ஒரே நேரத்தில் இவ்வளவு ஓவர்களையும் வீசி பேட்டிங்லயும் தன்னுடைய பங்கை செலுத்திவிட்டு 33 ரன் அடிச்சிருந்தாரு, விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. இப்படி மாற்றி மாற்றி உத்வேகத்துடன் செயல்படுவதில் ஸ்டோக்ஸ் அவர்கள் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கக்கூடிய காரணத்தினால மைக்கேல் வேகன் அவர்கள் ஸ்டோக்ஸை பார்த்து நம்பிக்கை வர வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இத்தனைக்கு பவுலர்ஸ் எல்லாருமே திறமையான பவுலர்ஸ்லாம் கிடையாது. கார்ஸ், ஓக்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பவுலரா ஃபேஸ் பவுலரா கண்டிப்பா கிடையாது. இதுல 4 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய ஜாஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் தான் ஃபேஸ் பவுலர். இன்னொரு பக்கம் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் சிறந்த பவுலர். ஆனா அதற்கு முன்னாடி பிராடும் ஹாண்டர்சனும் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்டோக்ஸும் கார்ஸும் இருக்கிறாங்கன்றது தான் வேதனை. இப்படிப்பட்ட பவுலர்களை வைத்துக்கொண்டே உங்களால அதாவது இங்கிலாந்தை ஜெயிக்க முடியலன்னா நீங்க நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு மைக்கேல் வேகன் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார். இவர் சொன்ன மாதிரி உண்மையாகவே நம்பிக்கை இழந்து விட்டதா, இல்ல 4வது டெஸ்ட்ல கில் சொன்ன மாதிரி எங்களுக்கு அதிக நாட்கள் வாய்ப்பு இருக்கிறது, இவ்வளவு போராட்டம் போராடினோம், இந்த போராட்டத்தை எங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அடுத்த டெஸ்ட் போட்டியில கண்டிப்பா வெல்வோம். 4வது டெஸ்ட் போட்டியில தோல்வி அடைஞ்ச பிறகு பும்ராவுக்கு இந்த 4வது டெஸ்ட் போட்டியில ஓய்வு கொடுக்க போறான்னு சொல்றாங்க. அப்படி தோல்வி அடைஞ்சிட்ட பிறகு 5வது டெஸ்ட் போட்டியில அவர் இறக்கி நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் சொன்னது சரியா வரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.